ஓகே. பால் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற போயமோட லைன்ஸ் குடுத்துருக்காங்க. வாங்க ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம். उत्तर आंसर இல்லையா? परशुराम ने अपने विषय में ये कहा कि वे बाल ब्रह्मचारी हैं. பரசுராமர் வந்துட்டு அப்படி அப்படின்னா தன்னுடையன்னு அர்த்தம். அவருடைய விஷயமே விஷயம்னா சப்ஜெக்ட் இல்லையா? அவருடைய அந்த சப்ஜெக்ட பத்தி வந்துட்டு ஏன்னா இவர் வந்துட்டு கஹா கஹானா டெல் சொல்றாராமா. கஹா இத சொல்றாரா? என்ன சொல்றாரு அப்படின்னா கீனா தட்னு அர்த்தம். அதாவது நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆக்டிவ் வாய்ஸ் பாசிட்டிவ் தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த இதுதான் கீ. வே பால் பிரம்மச்சாரி ஹை. வேனா அவரு பால்னா குழந்தை இல்லையா? குழந்தை பருவத்திலிருந்து எப்படி பிரம்மச்சாரினா மேரேஜ் பண்ணாம இருப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ் குரோதி சுபாவ் கேட்டை. அவர்னா அண்ட் அதுவும் இல்லாம குரோதுன்னா ஆங்கர் இல்லையா? கோபம் இருக்கக்கூடிய சுபாவம்னா பிஹேவியர்னு அர்த்தம். அதாவது அந்த கோபம் வரக்கூடிய பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு ஆளும் கூட அப்படின்னு சொல்லிட்டாரு. समस्त विश्व में क्षत्रिय कुल के विद्रोही के रूप में विख्यात है. சமஸ்த ஆல் அர்த்தம். எல்லா விஷயம்னா வேர்ல்டுலயே இந்த உலக ஃபுல்லாவே வந்துட்டு சத்திரியர்கள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த சோல்ஜர் டைப்ல இருப்பாங்க இல்லையா? சத்திரியர்கள் போர் வீரர்களா இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்க நல்லா பிரேவா இருந்தாங்கன்னா அவங்க சத்திரியர்கள் சொல்லுவாங்க. குல்னா குலம் அர்த்தம். சத்திரிய குலத்தோடைய வித்ரோகிக்கு ரூப்மே. வித்ரோகி அப்படின்னா ரெபல் சொல்லுவாங்க இல்லையா? புரட்சியாளர் மாதிரி, அதாவது கலகம் பண்ணக்கூடிய, அதாவது அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா ரூப்னா ஃபார்ம் அந்த வடிவத்துல விக்கியாத்னா வெல் நோன் அர்த்தம். தெரியப்படுறதுன்னு சொல்லுவாங்க, அறியப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அறியப்படுற, அதாவது சத்திரியர்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய ஒரு ஆளா சொல்றாரு இவர் தன்னை தானவே. उन्होंने अनेकों बार पृथ्वी को क्षत्रियों से विहीन कर इस पृथ्वी को ब्राह्मणों को दान में दिया है. उन्होंने அவர்னு அர்த்தம். யாரு? நம்மளுடைய பரசுராமர் வந்துட்டு அநேகம் பார், அநேக்னா மெனில நிறைய, பார்னு முறைன்னு அர்த்தம். டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா? நிறைய டைம்ஸ், மெனி டைம்ஸ் வந்துட்டு பிருத்திவினா உயரத்திலேயே அந்த உலகத்தை வந்துட்டு சத்திரியர்கள் கிட்ட சேனா ஃப்ரம் அர்த்தம். சத்திரியர்கள்ட்ட இருந்து விஹீன்னா ஃப்ரீன்னு அர்த்தம். விடுதலை பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃப்ரீ பண்ணி கர்னா செய்யறது செஞ்சு பிருத்திவிக்கோ ஈஸ்னா இந்த பிருத்திவினா வேர்ல்டுலயே அந்த உலகத்தை வந்துட்டு பிராமணோக்கோ தான்மே தியாகே. பிராமின் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட தானமா வந்துட்டு தியானா குடுக்கறதுன்னு அர்த்தம். கொடுத்துட்டாரு அப்படிங்கறத பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க. और अपने हाथ में दारन इस फरसों से सहस्त्र बाणों के बाहों को काट डाला है. அவர்னு அதுவும் இல்லாம அப்படின்னா தன்னுடைய ஹாத்னா ஹேண்ட்ல கையில வந்து தாரம்னா ஏந்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. தாரம்னா அணிஞ்சு இருக்கிறது, போட்டிருக்கிறது, கையில வச்சிருக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து தாரன் அணிந்து இருக்கிறதுன்னு சொல்றது. கையில வச்சிருக்கக்கூடிய ஈஸ்னா இந்த ஃபர்சோனா நம்ம சொன்னாலே ஆக்ஸ் கோடா டைப்ல பரசுராமர் கையில ஒண்ணு வச்சிருப்பாரு. அது பேர் வந்து ஃபர்சோம். அதை வச்சு வந்துட்டு சஹஸ்திர பாஹு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு அவங்கள வந்துட்டு என்ன பண்ணாங்க? அவங்களோட பாகம்னா ஆர்ம்ஸ் அர்த்தம். கை இருக்கு இல்லையா? அதை வந்துட்டு காட் டாலா ஹை. காட்னா கட்டுன்னு அர்த்தம். டால்னா புட்னு அர்த்தம். அதாவது வெட்டி போட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. इसलिए हे नरेश पुत्र मेरे इस फरसों को बलि बांति देख ले. इसलिए அதனால வந்துட்டு ஹே நரேஷ் புத்திர. நரேஷ்னா கிங் இல்லையா? புத்திரனா பையன் அர்த்தம். அதாவது ராஜாவோட பையனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. யார சொல்றாங்க? ராமரையும் லக்ஷ்மணனையும். மேரே இஸ் பர்சோங்கோ. மேரே என்னுடைய ஈஸ்னா இந்த ஃபர்ஸ்டேனா அந்த ஆக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கோடாரிய வந்துட்டு பலி பாந்தி தேக்லே. பலினா வெல்னு அர்த்தம். பாந்தினா லைக்னு அர்த்தம். ரொம்ப நல்ல முறையில வந்துட்டு தேக்னா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி, நல்லா பாத்துக்கோன்னு சொல்லி காட்டுறாரு. राजकुमार तू क्यों अपने माता पिता को सोचने पर विवश कर रहा है. தூனா நீ வந்துட்டு கியோன்னு ஏன் அப்படின்னா தன்னுடைய மாதா பிதா அம்மா அப்பாவை வந்துட்டு சோச்சனை திங்க்ல யோசிக்கிறது மேல, பர்னா மேலன்னு அர்த்தம். அது மேல விவஷ்னா ஃபோர்ஸ்னு அர்த்தம். ஏன் வந்து என்னை துணிக்கிறாங்க? உங்க அம்மா அப்பாவை நினைச்சு பாக்குறதுக்கு எதுக்கு வந்து என்னை வற்புறுத்துற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. விவஷ் கர்னா செய்யறது இல்லையா? ரஹா வந்திருக்கனால ஐஎன்ஜி ஃபார்ம்ல சொல்றாங்க. ஏன் நீ வந்து இப்படி நினைக்கிற, ஏன் என்னைய போர்ஸ் பண்ற அப்படிங்கறத கேக்குறாங்க. மேரே ही स्पर्शे की भयानकता गर्भ में पल रहे शिशुओं को भी नष्ट कर देते हैं. மேரே என்னுடைய இஸ்னா இந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஸ் போட வச்சிருக்காங்க. அது வந்துட்டு பயானகத்தா கர்ப்பமே. பயானகத்தா பயங்கர தன்மைன்னு சொல்லுவாங்க. அதோடைய அந்த டிஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கர்ப்பமே பல் ரகே. கர்ப்னா ஊமன் அர்த்தம். அவங்க கர்ப்பத்துல இருக்கக்கூடிய பல்னா மொமெண்ட். ஒரே ஒரு மொமெண்ட்ல வந்து ரகே இருக்கக்கூடிய அந்த சிசுவும் அந்த குழந்தை சொல்லுவாங்க. அதை வந்துட்டு வீணா ஆல்ஸ் அதையும் கூட நஷ்ட கர்தேத்தே. நஷ்னா ரூயின் அர்த்தம். அழிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே. கர்னா செய்யறது, தேத்தேனா குடுக்கறதுன்னு அர்த்தம். அதாவது அழிச்சு கொடுத்துரும் அப்படிங்கறத சொல்றாங்க. உங்க அம்மா இப்ப குழந்தையே அழிச்சிருங்கிறாங்க. அப்ப வந்து உங்க அம்மா அப்பாவெல்லாம் அழிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கறத சொல்றாரு.
नेक्स्ट 5th क्वेश्चन लक्ष्मण ने वीर योद्धा की क्या क्या विशेषताएं बताइए லக்ஷ்மணன் இருக்காங்க அவங்க வந்துட்டு வீர் யோதா வீர்னா பிரேவ்லே வீரமான அந்த யோதா யோதானா வாரியர்னு அர்த்தம் வீரமா சண்டை போடக்கூடிய அந்த ஆளு வந்துட்டு கியா கியா கியானா வாட் என்னென்ன விசேஷத்தாய் விசேஷம் ஸ்பெஷாலிட்டிஸ்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு பத்தாயி பத்தாயினா டெல் அதாவது வீரமா பிரேவா இருக்கக்கூடியவங்களோட ஸ்பெஷாலிட்டிஸா லக்ஷ்மணன் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத கொஸ்டின் கேக்குறாங்க उत्तर आंसर पापोம் लक्ष्मण ने वीर योद्धा की निम्नलिखित विशेषताएं बताई हैं லக்ஷ்மணன் வந்துட்டு வீர் யோதா வீர்னா பிரேவான அந்த யோதா வாரியருக்கான அந்த நிம்னலிக்கித் அதாவது நிம்னலிக்கித் நிம்னனா கீழ இருந்து அர்த்தம் லிக்கித்னா எழுதப்பட்டுள்ளன்னு அர்த்தம் ஆண்டர் கிவன் சொல்லுவாங்க இல்லையா ஃபாலோவிங் மாதிரி விசேஷ ஸ்பெஷாலிட்டிஸ் வந்துட்டு பத்தாயின்னு சொல்லியிருக்காங்களாமா ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா शूरवीर युद्ध में वीरता का प्रदर्शन करके ही अपनी शूर वीरता का परिचय देते हैं ஷூர்வீர் ஷூர்னால பிரேவ் தான் வீர்னால பிரேவ் தான் அதாவது ரொம்ப பிரேவா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு யுத்தத்துல வந்துட்டு அதாவது வார்ஃபீல்ட் இருக்குல்ல அங்க வந்துட்டு வீரத்தாக்கா பிரதர்ஷன் கற்கே வீரத்தா தன்னுடைய அந்த பிரேவ்னஸ் வந்துட்டு பிரதர்ஷனா டிஸ்பிளேன்னு அர்த்தம் காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கற்கேனா செஞ்சு ஹீனா ஒன்லி வெறும் அப்பனே ஷூர் வீரத்தாக்கா அப்படி தன்னுடைய அந்த ஷூர் வீரத்தை அந்த பிரேவ்னஸ் இருக்கு இல்லையா அதை வந்து பரீட்சை தேத்தே பரீட்சை இன்ட்ரடக்ஷன் அர்த்தம் தேத்தேனா கிவிங் இல்லையா அதாவது அவருடைய வீரத்தை எப்படிதான் வெளிப்படுத்துவாராம் அவருடைய வீரத்தை வச்சுதான் அவரோட வீரத்தை வெளிப்படுத்துவாரு அப்படிங்கறத சொல்றாங்க வீரத்தாக்கா பிரதர்ஷன் கற்கே அதாவது தன்னோட வீரத்தை வெளிப்படுத்தி தான் வந்து நான் அவ்வளவு பெரிய பிரேவான பர்சன் அப்படிங்கறத வெளிப்படுத்துவாருன்னு சொல்றாங்க செகண்ட் ஒன் वीरता का व्रत धारण करने वाले वीर पुरुष धैर्यवान और शोभरहित होते हैं வீரத்தாக்கா அந்த பிரேவ்னஸ் இருக்குல்லையா அதோடைய விரத்த தாரன் கர்ண விரத்தன விரதம் சொல்லுவாங்களே அந்த இது எடுத்திருப்பாங்களே ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்களே வீரமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தாரன் கருக்கு தாரன்னா அணிஞ்சுக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா அதாவது அணிந்திருக்கக்கூடிய கர்ணின்னா செய்யறதுன்னு அர்த்தம் கர்ணி வாழையும் வந்துருச்சு இல்லையா சோ வாழை சேர்ந்து வந்துச்சுன்னா ஒன் ஹூ டூன்னு அர்த்தம் யார் செய்யறாங்களோ அவங்கள குதிக்கக்கூடிய வேர்டை மாறிடும் பர்சனை குதிக்கும் வீர் புருஷ் வீர்னா பிரேவான அந்த புருஷ்னா மேன் அர்த்தம் தைரியவான் ரொம்ப தைரியமா இருக்கக்கூடியவங்களாவும் அவர்னா அண்டு இல்லையா அதுவும் இல்லாம ஷோபா ரஹித் ஷோபானா இந்த இரிட்டேஷன் சொல்லுவாங்களே ரஹித் ரஹித் வித்தவுட் அர்த்தம் ஷோபா ரஹித் அப்படின்னா வித்தவுட் இரிட்டேஷன் அர்த்தம் எந்த விதமான கோவமே இல்லாம இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான பர்சனும் ஓத்தேனா ஹாப்பன் இருக்கிறதுன்னு அர்த்தம் இருப்பாங்க அப்படிங்கிற சொல்றாங்க அதாவது வீரம் அப்படிங்கறத நம்ம அணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீர் புருஷ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தைரியமாவும் இருப்பாங்க அதே மாதிரி வித்தவுட் இரிட்டேஷனும் இருப்பாங்க அதாவது கோவம் ஜாஸ்தி வராதுங்கிறத சொல்றாங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வீர் புருஷ் ஸ்வயம் பர் கபி அபிமா நஹி கர்த்தேன் வீர் புருஷ் நல்லா பிரேவான புருஷன மேலேயே அவங்க வீரமா இருக்கக்கூடிய ஒரு மேன் வந்துட்டு ஸ்வயம்னா ஓன் அர்த்தம் அவங்க மேலேயே வந்துட்டு கபின்னா எனி டைம் எப்பவுமே அபிமா நகி கர்த்தேன் அபிமான பிரைடிலே பெருமைப்படுறது இல்லையா நகி கர்த்தேன்னு சொல்றாங்க கர்த்தினா செய்யறதுன்னு அர்த்தம் நகி கர்த்தினா செஞ்சுக்க மாட்டாங்களா தான் தான் பெரிய ஆள் அப்படிங்கறது என்னைக்குமே இந்த வீர் புருஷ் சொல்லிக்க மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க नेक्स्ट फोर्थ वन वीर पुरुष किसी के विरुद्ध गलत शब्दों का प्रयोग नहीं करते வீர் புருஷ் நல்லா பிரேவான அந்த புருஷ் மேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிசிக்கே விரோத் கிசினா எனி ஒன் யாருக்கும் விரோதுன்னா ஆப்போசிட்னு அர்த்தம் அப்போஸ் பண்றது யாரையும் அப்போஸ் பண்ணி கலத் சப்தம் கலத்துனா ராங்லயே தப்பான சப்தம்னா வேர்ட்ஸை வந்துட்டு பிரயோக் நகி கர்த்தே பிரயோகம் யூஸ் இல்லையா யூஸ் பண்றது நகி கர்த்தேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா கர்த்தேனா செய்யறதுன்னு அர்த்தம் நகி கர்த்தேனா செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதாவது எந்த விதமான தப்பான வார்த்தைகளும் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க फिफ्थ वन वीर पुरुष दीनहीन ब्राह्मण व गायों दुर्बल व्यक्तियों पर अपनी वीरता का प्रदर्शन नहीं करते एवं अन्याय के विरुद्ध हमेशा निडर भाव से खड़े रहते हैं வீர் புருஷ் அதாவது பிரேவான அந்த மேன் வந்துட்டு புருஷன மேன் இல்லையா பிரேவான மேன் வந்துட்டு தீன்ஹீன் அப்படின்னா எந்த விதமான ஆதரவும் இல்லாம இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்துட்டு தீன்ஹீன் சொல்லுவாங்க ஆதரவற்ற இருக்கக்கூடியவங்களும் சரி பிராகமன் அந்த பிராமின்ஸ் இருப்பாங்க அவங்களும் சரி வேணா அல்லது காய்னா கவலையா மாடு பசுமாடு இருக்குல்ல அதையும் சரி துர்பல் வியக்தியும் பல்னா பலம்னு அர்த்தம் துர்பல்னா வித்தவுட் ஸ்ட்ரென்த் அதாவது வீக்கா இருக்கக்கூடிய இந்த வக்தினா பர்சன்ஸ்லயே அவங்களும் சரி பர்னா மேல அப்படின்னு தன்னுடைய வீரத்தா தன்னுடைய பிரேவ்னஸ் வந்துட்டு பிரதர்ஷன் நகி கர்த்தேன்னு சொல்ல பிரதர்ஷன டிஸ்பிளேல வெளிப்படுத்துறது இல்லையா நகி கர்த்தனை செய்யறது நகி கர்த்தனை செய்ய மாட்டாங்க வெளிப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்றாங்க ஏவன் ஏவன இன் அடிஷன் டு அதோட இல்லாம அநியாயக்கே விரோதம் அநியாயம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு விரோதம் அப்போஸ் எதிர்த்து ஹமேஷா ஆல்வேஸ் எப்பவுமே நிடர் பவுசே டர்னா பயம் நடத்த நிடர்னா வித்தவுட் ஃபியர் பயம் இல்லாத அந்த பவன எமோஷனோட சேனா ஃப்ரம் இல்லையா எமோஷனோட கடை ரகுத்தே கடைனா ஸ்டாண்ட் அர்த்தம் ரகுத்தினா ஸ்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் நின்றுட்டே இருப்பாங்கிறத சொல்றாங்க
सिक्स्थ पॉइंट, किसी के ललकारने पर वीर पुरुष परिणाम के फिक्र न कर के निडरता पूर्वक अपना उनका सामना करते हैं. கிசின எனிஒன் யாரையுடைய இந்த லல்கார்னி, லல்கார்னா அரைக்கூவல் சொல்லுவாங்களே, சண்டைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்களே, அது பேர் லல்கார்னி. பர்னா அது பண்ணாங்க, அதாவது ஒரு சண்டைக்கு வாங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா வீர் புருஷ் வந்து பரிணாம்கே ஃபிக்ர, பரிணாம்னா ரிசல்ட் அர்த்தம். அதோடைய இந்த ஃபீக்ர நேக்கர், ஃபீக்ர அப்படிங்கிறது அந்த கன்சர்ன் சொல்லுவாங்க, அக்கறைன்னு சொல்லுவாங்களே, அதை பத்தி எந்த விதமான கேரும், நேக்கர்னா செய்யறதுன்னு அர்த்தம். நான் நெகட்டிவ் இல்லையா, சோ செய்யாம நிடரத்தா பூர்வக், டர்னா ஃபியர்ல நிடரத்தனா வித்தவுட் ஃபியர், பயமில்லாத அந்த தன்மையோட, பூர்வக் அப்படின்னு கம்ப்ளீட்னு அர்த்தம். அதாவது பயமில்லாத தன்மையோட உன்கா சாம்னா கர்த்தேன், உன்கான அவங்கள வந்துட்டு சாம்னா அப்போஸ்ல எதிர்க்குன்னு சொல்லுவாங்களே, சாம்னா கர்த்தேன் செய்யறதா, எதிர்கொள்வாங்க. அதாவது சண்டைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா பயமே இல்லாத தன்மையோட ரிசல்ட் என்ன வரும்னு யோசிக்காம கண்டிப்பா அவங்கள்ட்ட போயிட்டு முன்னாடி நிப்பாங்க. சாம்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் அர்த்தம், முன் நிப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் सिक्स्थ क्वेश्चन, साहस और शक्ति के साथ विनम्रता हो तो बेहतर है. इस कथन पर अपने विचार लिखिए. சாகஸ்னா கரேஜ் இல்லையா, தைரியமும், அவர்னா அதோடு இல்லாம சக்தி பவரும், கே சாத்தன வித் அதோட சேர்த்து வினம்ரதா ஹோத்த, வினம்ரதா ரெஸ்பெக்ட் அர்த்தம், மரியாதையும் ஹோனா ஹாப்பன் இருந்துச்சு அப்படின்னா தோனா தென் அப்புறம் பெகுத்தனா பெட்டர்னு அர்த்தம். இங்கிலீஷ் வேர்டு இருக்கு இல்லையா, அது நல்லது அப்படிங்கறத சொல்றாங்க. இஸ் கத்தன் பர், கத்தன்னா ஸ்டேட்மெண்ட் அர்த்தம். இஸ்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி வந்துட்டு பர்ண மேல அப்பனே அப்படின்னா தன்னுடைய, அதாவது நம்மளுடைய விசார்னா ஐடியா, திங்கிங் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய எண்ணத்தை வந்துட்டு லிக்கின்னு எவ்வளவு சொல்றாங்க. அதாவது கரேஜ், சக்தி இதெல்லாம் கூட சேர்த்து மரியாதை இருந்தாவது பெட்டர் அப்படிங்கறத நமக்கு உங்களுக்கு என்ன தோணுது அதை பத்தி அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. உத்தர்னா ஆன்சர்லயே அவங்க ஆன்சர் பார்க்கலாம். साहस और शक्ति के साथ, கரேஜ் அவர்னா அதுவும் இல்லாம சக்தி கே சாத், சக்தினா பவர் இல்லையா, கே சாத்னா வித்துன்னு அர்த்தம், பவரோட சேர்த்து அகர்னு ஒருவேளை வினம்ரதா ந ஹோத்தோ, வினம்ரதனா மரியாதைன்னு அர்த்தம், ரெஸ்பெக்ட் வந்துட்டு நான் சொல்லிட்டாங்கன்னா நெகட்டிவ் இல்லையா, நான் ஹோனா ஹாப்பன் அர்த்தம், நான் ஹோனா இல்ல அப்படின்னா தோனா தென் அப்புறம் வியக்தி வந்துட்டு அபிமானி ஏவன் உத்தத பன் ஜாத்தாங்க. வியக்தினா பர்சன் அர்த்தம். அந்த மனுஷன் என்ன ஆயிடுவாங்க, அபிமான பிரைடு இல்லையா, ரொம்ப பிரைடான ஒரு தன்னைத்தானே ஒரு பெருமையா நினைச்சக்கூடிய ஒரு ஆளாவும், ஏவனே நடிச்சணும், அதோ இல்லாம அண்டு மாதிரிதான். அதுவும் இல்லாம உத்தடு பஞ்சாத்தேங்க, உத்தட்னா நாகரிகம் இல்லாமன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொலைட்டா இருக்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் ரொம்ப ரஃபா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உத்தடா வந்துட்டு பஞ்சாத்தாங்க, பன்னா பிகம் அர்த்தம், ஜாத்தனா அதாவது பிரசன்ட் டென்ஸை குறிக்கிறதுக்காக ஜாத்தா யூஸ் பண்ணிருக்காங்க. பன் ஜாத்தா அப்படின்னா ஆகிருவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. साहस और शक्ति ये दो गुण एक व्यक्ति वीर को श्रेष्ठ बनाते हैं. साहस करेज தைரியமும் சரி, அவர்னா அதோ இல்லாம சக்தினா பவர் இல்லையா, ஏ தோ குண், ஏன்னா இந்த தோன ரெண்டுலயா குண கேரக்டர், இந்த ரெண்டு குணங்களும் ஏக் வியக்தி, ஏக்னா ஒரு வியக்தினா பர்சன் சொன்னோம் இல்லையா, அதாவது ஒரு மனுஷன், யாரு அந்த மனுஷன் வீர் பிரேவா இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா சேஷ்ட பனாத்தேன், சேஷ்னா கிரேட் சிறந்தவங்களா வந்துட்டு பனாத்தேனா மேக்கிங் உருவாக்குன்னு சொல்லுவாங்க, நல்ல ஒரு கிரேட்டான ஒரு பர்சனா உருவாக்கிறோம் அந்த சாகசம் சக்தியும் அப்படிங்கிற சொல்றாங்க. परंतु यदि विनम्रता इन गुणों के साथ आकर मिल जाते हैं तो वह उस व्यक्ति को श्रेष्ठतम वीर की श्रेणी में ला जाते हैं. பரந்து பட் ஆனா எதின்னு ஒருவேளை வந்துட்டு வினம்ரதா இஸ் குண்கே சாத், வினம்ரதா அதாவது ரெஸ்பெக்ட் மரியாதை தன்மை வந்துட்டு இந்த குணம்னா கேரக்டர்ஸ்லயே இந்த குணங்களோட சாத்துன்னு வித்து கூட வந்துட்டு ஆக்கர்னா வர்றதுலயே வந்துச்சு அப்படின்னா வந்து மில் ஜாத்தி, மில்னா மீட் இல்லையா, சேர்றது இல்லையா, மில் ஜாத்தி அப்படி கலந்துருச்சு அப்படின்னா தோணது அப்புறம் வகுனா அவங்க வந்துட்டு அது வந்து ஊஸ் व्यक्तिको उसना அந்த व्यक्तिனா பர்சன்லயே அந்த மனுஷன் என்ன பண்ணுவான், சேஷத்தம் வீர் கி ஸ்ரேணி மே, சேஷத்தம் அப்படின்னா கிரேட்னஸ் சிறந்த தன்மைன்னு சொல்லுவாங்க, அந்த வீர் அந்த அதாவது சேஷத்தம் வீர், அதாவது ரொம்ப கிரேட்டான இந்த வீரர்கள் அப்படிங்கிற அந்த ஸ்ரேணினா கிளாஸ்னு அர்த்தம், அந்த கேட்டகரியில வந்துட்டு லா தேத்திஹே, லானா பிரிங் கொண்டு வருதுன்னு சொல்லுவாங்க, தேத்தினா கிவ்னு அர்த்தம், கொண்டு வந்து விட்டுரும் அப்படிங்கறத சொல்றாங்க.
विनम्रता व्यक्ति में सदाचार व मधुरता भर देते हैं. வினம்ரதா அந்த ரெஸ்பெக்ட் மரியாதை தன்மை இருக்குல்ல அது வந்து व्यक्तिனா பர்சன் அந்த மனுஷங்க கிட்ட வந்துட்டு சதாச்சார்னா ஒரு அறம்னு சொல்லுவாங்களே ஒரு நல்ல குணத்தை வந்து நம்ம அறம்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதான் சதாச்சார் குட் கேரக்டரையும் வேணா அதர்னு அர்த்தம். இன்னொன்னு வந்துட்டு மதுரதா பர்தேத்தே மதுரத்தனா சார்மிங்னஸ் சொல்லுவாங்களே ஒரு அழகு தன்மையை வந்துட்டு பர்தேத்தே பர்னா ஃபில் அர்த்தம் தேத்தேன்னா கிவ் இல்லையா கொடுக்கறது இல்லையா பர்தேத்தே அதான் நிரப்பி கொடுத்துரும் அப்படிங்கறத சொல்றாங்க. विनम्रता व्यक्ति किसी भी स्थिति को सरलता पूर्वक शांत कर सकते हैं. வினம்ரதா அதாவது மரியாதையோட இருக்கக்கூடிய இந்த व्यक्तिனா பர்சன் வந்துட்டு கிசினா எனி எந்த விதமான பீனா ஆல்சோ எந்த விதமான அந்த ஸ்திதினா நிலைமைன்னு சொல்லுவாங்களே பொசிஷன் சொல்லுவாங்களே அந்த எந்த விதமான அந்த சுச்சுவேஷனையும் வந்துட்டு சரளத்தா ஈஸின்னு அர்த்தம். பூர்வக்னா அந்த வழியிலன்னு சொல்லுவாங்களே சரளதா பூர்வக் அப்படின்னா ரொம்ப அமைதியான ஒரு ஈஸியான வழியில வந்துட்டு சாந்த் கர் சக்தேன். சாந்தனா அமைதி கர்னா செய்யறது இல்லையா சக்தனா கேன் அர்த்தம். அவங்களால அமைதிப்படுத்திட முடியும் எந்த விதமான பிரச்சனையுமே வந்துட்டு ஈஸியா அவங்களுக்கு அமைதிப்படுத்திட முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. பரசுராம் ஜி சாகஸ் சக்தி கா சங்கம் ஹை. பரசுராமர் வந்துட்டு ஜீன மரியாதைக்காக சொல்ற வேர்டு சாகஸ் கரேஜ் தைரியத்தையும் வேணா நடிச்சுட்டு அதுவும் இல்லாம சக்தினா பவரோடைய அந்த சங்கம்னு யூனியன் இருக்க கலவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராமரை வந்துட்டு வினம்ரதா சாகஸ் சக்திகா சங்கமை. ராமரை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா வினம்ரதா மரியாதையும் சரி சாகஸ் கரேஜும் சரி வேணை நடிச்சுட்டு அதுவும் இல்லாம சக்தி இந்த பவர் இருக்கு இல்லையா அதோடைய சங்கம்னா ஒரு யூனியன் ஒரு கலவை சொல்லிட்டாங்க. राम की विनम्रता के आगे परशुराम जी के अहंकार को भी नतमस्तक होना पड़ा. ராமருடைய இந்த வினம்ரதா மரியாதைத்தன்மை ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா அதுக்கு ஆகி இன்ஃப்ரண்ட் ஆஃப் முன்னாடி பரசுராம்ஜி இருக்காங்களே அவங்களுடைய இந்த அகங்காரம் சொல்லுவாங்க அந்த கர்வம் கூட வந்துட்டு கோபிபின்னு ஆல்சோ அதுவும் கூட நத் மஸ்தக் ஓனா சாகே நத் மஸ்தக்னா ஹெட்னு அர்த்தம் தலை மூளை இருக்கு இல்லையா அதை வந்து மஸ்தக் சொல்லுவோம். அதாவது நட் மஸ்தக் அப்படின்னா அவன் தலையை சொல்ற வேர்டு. நட் மஸ்தக்னா பவுடவுன்னு சொல்லுவாங்க தலை குனியறதுன்னு சொல்லுவாங்க நமஸ்காரம் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஹோனா படானா ஃபால்ஸ் வேண்டும் சொல்லுவோம் அதுக்காக யூஸ் பண்ற வேர்டு ஹோனா ஹேப்பன் அதாவது தலை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின்ல வந்துட்டு 3 சப்டிவிஷன் இருக்கு இல்லையா அதுல 7.1 ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பாவ் ஸ்பெசிபிக் கீஜின்னு சொல்லிட்டாங்க. பாவ்னா எமோஷன் அதுல இருக்கக்கூடிய என்ன எமோஷன் அப்படிங்கறத ஸ்பெசிபிக் கீஜியா ஸ்பெசினா கிளியர்னு அர்த்தம். கீஜியா செய்ய சொல்றாங்க அதாவது கிளியர் பண்ணி சொல்றாங்க. ஒரு போயம் வரிகள் கொடுத்திருக்காங்க நம்ம போயம்ல இருந்து. நெக்ஸ்ட் ஆன்சர் உத்தர் பார்க்கலாம். உத்தர்ல வந்து 3 ஹெட்டிங் போடுவோம் இல்லையா பாவ் 2 ஹெட்டிங் தான் பிரசங்கும் பாவும் யூஸ் பண்ண போறோம். பிரசங்கனா என்ன சுச்சுவேஷன்ல எழுதிருக்காங்க அப்படிங்கறத சொல்லுவோம் இல்லையா அது பேர் பிரசங்கன்னு சொல்லுவோம். கான்டெக்ட்னு அர்த்தம். இஆர்சி எழுதுவோம் இல்லையா எக்ஸ்பிளனேஷன் ரெஃபரன்ஸ் கான்டெக்ட் எழுதுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல அதேதான் ஹிந்திலையும் பிரசங் அப்படின்னா கான்டெக்ட் எந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்கிறது. பிரஸ்துத் பங்கியாம் तुलसीदास द्वारा रचित रामचरित मानस से ली गई है. பிரஸ்துத் சப்மிட் அர்த்தம் முன்வைக்கப்பட்டுள்ள அந்த பங்கியான லைன்ஸ் அர்த்தம். அந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த லைன்ஸ் வந்துட்டு துளசிதாஸ் ஜி இருக்காங்களே அவங்களால துவாரானா வழியாகனு அர்த்தம். த்ரூன்னு சொல்லுவாங்க மீடியம் சொல்லுவாங்க அவங்க வழியா வந்துட்டு ரச்சின்னு கிரியேட் அர்த்தம் உருவாக்கப்பட்ட இந்த ராம்சரித் மானஸ் அந்த ராமாயணத்தோட பேஸ் புக்கோட பேர் தான் ராம்சரித் மானஸ். ராம்சரித் மானஸ பேஸா வச்சுதான் ராமாயணமே எழுதியிருக்காங்க. சோ ராம்சரித் மானஸ்ல இருந்து சேனா ஃப்ரம் அதுல இருந்து லீனா டேக் இல்லையா கை வந்து பாசன்ஸ குறிக்குது அப்ப எடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. उक्त पंक्तियों में लक्ष्मण जी द्वारा परशुराम जी के बोले हुए अपशब्दों को प्रति प्रति उत्तर दिया गया है. உக்த பங்கியோமே உக்துனா கிவன் இருக்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த பங்கி அந்த லைன்ஸ்ல வந்துட்டு லக்ஷ்மண்ஜி துவாரா லக்ஷ்மணன் இருக்காங்களே அவங்க துவாரான வழியாக வந்துட்டு பரசுராம் இருக்காங்களே அவங்களுக்கு போலேனா டெல்னு அர்த்தம் பேசப்படுறது ஹுயினா ஹாப்பன் அர்த்தம். அதாவது பரசுராமரால பேசப்பட்ட அந்த அபசப்தம்னா அந்த பேட் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க அபியூஸ் சொல்லுவாங்களே அந்த அபியூஸ் பண்ண அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு சப்தனா வேர்ட்ஸ் அர்த்தம். பிரதி உத்தர் பிரத்தினா திரும்ப ரிட்டர்ன் கொடுப்போம் இல்லையா அதான் உத்தர்னா ரிப்ளைன்னு அர்த்தம். அதாவது கொடுக்கப்பட்ட இந்த ரிப்ளை வந்துட்டு தியானா கிவன் அர்த்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு அப்பசப்தம் அதாவது அபியூஸ் பண்ற மாதிரி பேசினதுக்கு நம்ம லக்ஷ்மணன் வந்து ரிட்டர்னுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. பாவ்னா எமோஷன் அர்த்தம். இப்ப என்ன அந்த இப்ப கொடுத்திருக்காங்க லைன்ஸ் வந்து ஹிந்தில எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போறோம்.
लक्ष्मण जी हंसकर कोमल वाणी से परशुराम पर व्यंग्य करते हुए बोले. லக்ஷ்மண் இருக்காங்களே அவங்க வந்து ஹன்ஸ்கர் லாஃப்னர் சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு கோமல் வாணி கோமல்னா சாஃப்டான அந்த வாணின வாய்ஸ்னு அர்த்தம். சாஃப்டான வாய்ஸ்ல வந்துட்டு பரசுராமர் கிட்ட வந்துட்டு பர்ற மேல் அர்த்தம். அதாவது பரசுராமரை பத்தி வெங்கிய கர்த்தே ஹுயே, வெங்கினா நையாடின்னு சொல்லுவாங்க, காமெடி இல்லையா, கர்த்தே செய்யற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி, ஹுயேனா ஹாப்பன் அர்த்தம் மாதிரி, போலே சொல்றாங்களா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, முனீஸ்வர் तो अपने को बड़ा भारी योद्धा समझते हैं. முனீஸ்வர் வந்துட்டு தோனா தென் அர்த்தம், அப்படி தன்னையே வந்துட்டு படா பாரி யோதா, படனா மிக பெரிய ஒரு பாரின்னு ஹெவியானு சொல்லுவாங்க. யோதானா பிரேவ் வாரியர் சொல்லுவாங்க, சண்டை போற ஒரு ஆளா வந்துட்டு சமைச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் அர்த்தம், யோசிச்சுக்கிறாங்க போல. முஜே பார் பார் अपने फरस दिखाकर डरा रहे हैं. முஜே என்ன வந்துட்டு பார்னா அகைன் அர்த்தம். பார்னா அகைன் அண்ட் அகைன் டைம்ஸ் அர்த்தம். நிறைய டைம் சொல்லுவோம் இல்லையா, அகைன் அண்ட் அகைன் திரும்ப திரும்ப. அப்படின்னா தன்னுடைய அந்த ஃபர்ஸா அந்த ஆக்ஸ் கோடாரி டைப் இருக்கு, அதை வந்துட்டு திக்கானா ஷோ காட்டி, டரா ரகேன், டரானா பயமுறுத்துறதுன்னு அர்த்தம். டர்னா பயப்படுறதுன்னு அர்த்தம். டரானா பயமுறுத்துறதுன்னு அர்த்தம், அடுத்தவங்களை பண்றது. ரகேனா ஐஎன்ஜி ஃபார்ம்னு அர்த்தம். அதாவது ஃபியர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. जिस तरह एक फूंक से पहाड़ नहीं उड़ सकता, उसी प्रकार मुझे बालक समझने की भूल मत कीजिए कि मैं आपके इस फरसे को देखकर डर जाऊंगा. जिसना विचन अर्थम, तरगना टाइप अर्थम, எந்த மாதிரி ஏக்னா ஒரு ஃபூங்க்னா நம்ம ஊதுறன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு ப்ளோல வந்துட்டு ஊதும் போது பஹாட் நகி உடு சக்தே, பகாடுனா மவுண்டெயின்லயே மலை வந்துட்டு நகி உடு சக்தே, உடுனா பிளைன் அர்த்தம், நகி வந்துச்சு பறக்காது, சக்தானா கேன் அர்த்தம், அப்ப பறக்க முடியாதோ அப்படின்னு சொல்றாங்க. உசினா அந்த பிரகாரா டைப், அந்த மாதிரியே என்னை வந்துட்டு பாலக் சமஜ்னேக்கி, பாலக்னா சைல்ட்ல குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, சமஜ்னா அண்டர்ஸ்டாண்ட் அர்த்தம், நினைச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நினைச்சுக்கிறதுக்கான பூல் மத்து கீஜிய, பூல்னா தப்புன்னு அர்த்தம். அந்த தப்பா வந்துட்டு மத்து கீஜினா செய்யறதுன்னு அர்த்தம். மத்துனா நெகட்டிவ் வேர்டுலயே, அப்ப செய்யாதீங்க அப்படிங்கறத மரியாதை சொல்றாங்க. கீஜி அப்படின்னா மரியாதை சொல்ற வேர்டு. कि मैं आपके इस फरसे को देखकर, மெயினா நான் வந்துட்டு ஆப்கேனா யுவர்ஸ் அர்த்தம், உங்களுடைய, இஸ்னா இந்த ஃபர்ஸே அந்த ஆக்ஸ் டைப்ல கோடாரி டைப்ல ஒரு ஆயுதம் இருக்குல்லையோ, அதை வந்துட்டு தேக்கர் பார்த்துட்டு டர் ஜாவுகா, டர்னா பயப்படுறதுல, ஜாவுகா ஜானா போறதுன்னு அர்த்தம், ஜாவுகா ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லிருக்காங்களே, சோ நான் பயந்து போயிருவேன் நீங்க நினைக்காதீங்க அப்படிங்கறத சொல்றாங்க லக்ஷ்மணன். நெக்ஸ்ட் 7.2 கொஸ்டின் பார்க்கலாம். பாவ் ஸ்பஷ்ட் கீஜி, அதே தான் நமக்கு எமோஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பாருங்க. ஹாங் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா அந்த கொஸ்டின், அதுல இந்த லைன்ஸ் போயம்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். உத்தர்னா ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பிரசங்க இல்லையா, கான்டெக்ட் இல்லையா. प्रस्तुत पक्तियां तुलसीदास द्वारा रचित रामचरित मानस से ली गई है. பிரஸ்துத் சப்மிட் நடத்த முன்வைக்கப்பட்டுள்ள அந்த பந்தி, அந்த லைன்ஸ் வந்துட்டு துளசிதாஸ் ஜியால துவாரன வழியாக அவர் வழியா ரச்சித்னா உருவாக்குறது, கிரியேட் பண்ணப்பட்ட அந்த ராம்சரித் மானஸ் சேனா ஃப்ரம் அர்த்தம், அதுல இருந்து லீனா டேக் அர்த்தம், கை வந்து பாஸ்டன்ஸ் குறிக்குது, சோ எடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. உக்து பக்தியோமே லக்ஷ்மண் ஜி द्वारा परशुराम जी के बोले हुए अपशब्दों का प्रति उत्तर दिया गया है. உக்துனா கிவன் அர்த்தம், கொடுக்கப்பட்ட இந்த பங்கி அந்த லைன்ஸ்ல வந்துட்டு லக்ஷ்மண் ஜி துவாரான வழியாக, லக்ஷ்மண் வழியா வந்துட்டு பரசுராம் ஜி கே போலே, பரசுராம் ஜியால போலே டெல்ல சொல்லப்பட்ட, ஹூயன ஹாப்பன் சொல்லப்பட்ட அந்த அபசப்தம்னா அந்த அபியூஸ் வேர்ட்ஸ் இருக்குல்லையா, அதுக்கான பிரதி உத்தர் ரிப்ளை நடக்கும், திரும்ப அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை வந்துட்டு தியாகையாக, தியான கேவ் இல்லையா, கொடுக்கறது இல்லையா, தியாகைனா கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கடந்த காலத்துல சொல்றாங்க. பார்க்கலாம். भावना इमोशंस இல்லையா. भाव यह है कि लक्ष्मण जी अपनी वीरता और अभिमान का परिचय देते हुए कहते हैं कि हम कोई चूई मुई के फूल नहीं हैं. பாவனா அந்த எமோஷன் வந்து எக்னா இதுதான், நம்ம அந்த எமோஷன் இதுதான். என்ன அப்படின்னா லக்ஷ்மண் ஜி வந்துட்டு அப்படின்னா தன்னுடைய வீரத்தா அவர் அபிமான், வீரத்தா அந்த பிரேவ் இருக்குல்ல, அந்த பிரேவ்னஸையும் அவர்னா அதுவும் இல்லாம அபிமான் பிரைட் பெருமையும் வந்துட்டு பரீட்சை இன்ட்ரடக்ஷன் இல்லையா, தேத்தனை கிவ் நடத்த கொடுக்குற மாதிரி கவிதைனா டெல் நடத்த சொல்றாரு. நம்ம என்ன சொல்றாரு அப்படின்னா கீனா தட், அதாவது